வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு பேபி ரோஸ்டட் பொட்டேட்டோ பண்ண போகிறோம். அதாவது சின்ன உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு. இது வந்து இந்த மாதிரி சைஸ் கிடைச்சா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சைஸ் இப்போ சீசன் கிடைக்கும். இந்த மாதிரி பெருசாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். நான் ஸ்கின்னோடு தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி இந்த கருப்பு இருந்ததுன்னா அதை நம்ம வெட்டி எடுத்துருவோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்க நம்ம இந்த மாதிரி கருப்பை இப்படி கொஞ்சம் டீப்பாக லைட்டாக கட் பண்ணி போய் எடுத்துடணும். இந்த மாதிரி பெருசாக இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைஸ் இருந்தால் நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த மாதிரி க்ரீன் பார்ட் இருக்கும், இதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். அது வந்து கசப்பு நல்லது கிடையாது, இதை எடுத்துடணும். இப்போது இது வந்து நீங்கள் சாப்பாட்டோட தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து நீங்கள் சும்மாவே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடும். அதாவது ஸ்டார்டருக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட இது சாப்பிடலாம். அந்த மாதிரி குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இந்த க்ரீன் பார்ட்டை எவ்வளோ தூரம் க்ரீனாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம எடுத்துடணும். இப்போ இப்படி இந்த மாதிரி சைஸ் இருந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோர்க்கு தேவைப்பட்டால் அப்படி குத்திக்கிடலாம். அப்படி இல்லைன்னா குத்தாமலும் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இப்படி குத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் லைட்டாக கொஞ்சம் உள்ளே இறங்கும், குயிக்காக வேகும். இந்த மாதிரி நான் குத்தி வச்சுருக்கிறேன். தெரிய மாட்டேங்குது. இப்படி குத்தி எடுத்துக்கோங்க. குத்தாட்டாலும் பரவாயில்லை. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குயிக்காக வேகிறதுக்கும் டேஸ்ட் உள்ளே போகிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்திருக்கேன். இன்னொன்று பழைய உருளைக்கிழங்கும் கிடைக்கும் இந்த மாதிரி சில நேரங்களில். அதில் பண்ணாலும் அது இதை விடையும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்ப்போம். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வினிகர் எடுத்து வச்சுருக்கிறேன். வினிகர் வந்து உங்களுக்கு வினிகர் இல்லாட்டாலும் பரவாயில்ல, லெமன் கூட போட்டுக்கிடலாம். லெமனும் இல்லாட்டி கூட பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்படி மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ரோஸ்மேரி கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ்மேரியில் இது நான் மிக்ஸ்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு ஃப்ரெஷ்ஷாக நான் நுணுக்கி வச்சுருக்கிறேன். நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம பூண்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நல்லா லைட்டாக, அதாவது ரொம்ப 1-2 விழுதாக நீங்கள் அதை நச்சு வச்சுக்கணும். ஒரு 10 பல்லுக்கு நான் இந்த மாதிரி செய்து வச்சுருக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு, இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிடலாம். நீங்கள் ஆலிவ் ஆயில் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். வினிகர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. ஹெர்ப் கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா வாசனை கொடுக்கும். மிளகு நல்லாவே போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம பூண்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். உப்பு கலந்துக்கணும். தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்க நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பூன்ட்டும் பண்ணலாம். இப்படி கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes மூடி நம்ம வச்சுருவோம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 minutesக்கு இப்படி மூடி வச்சுக்கிடுவோம். 10 minutes ஆகிட்டு இப்போ நம்ம இதை ரோஸ்ட் பண்ணுவோம். நான் ஓவனில் செய்யலை, பேனில் தான் செய்ய போகிறேன். இப்போ மூடி வச்சு நல்லா ஸ்லோ ஃபயரில், அதாவது நல்லா ஸ்லோவாக இருக்கட்டும், ஸ்லோ ஃபயரில் இது மூடி வச்சு அப்பப்போ நீங்கள் பார்த்து கிளறி விட்டுக்கிடணும். இப்போ ஒரு 5 minutes கழித்து நம்ம பார்ப்போம். இப்போ இப்படி அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
இல்லாட்டி அது அடி பிடிச்சிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி நம்ம செய்து விட்டுக்கிடுவோம். திருப்பி மூடி வச்சுருவோம். அப்படியே 5 மினிட்ஸு நல்லா அது வெந்துடும். லாஸ்ட்டில் கொஞ்சம் ஓப்பனாக வச்சு திறந்து வச்சு நம்ம அதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ திருப்பி நம்ம மூடி வைக்க போகிறோம். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம். இது வந்து நல்லா வெந்துட்டு அதனால் இது மஷி ஆகிட்டு. இப்போ முழு உருளைக்கிழங்க நீங்கள் வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் குத்தி பார்க்கணும். குத்தி பார்க்கும்போது இது ஈஸியாக போச்சு அப்படின்னா சாஃப்டாக அது வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ இது 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணி இப்போ இது ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த மாதிரி இருக்கும். நல்லா பூண்டோட வாசனை நல்லா அதில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இது அப்படி ஓவன் இருந்தால் இன்னும் நல்லது. நீங்கள் ஓவனில் செய்யலாம். நான் உங்களுக்கு பேனில் ஈஸியாக செய்து காமிச்சிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்டார்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சும்மாவும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைம் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு இன்னொன்று சின்ன அதாவது பெரிய உருளைக்கிழங்கையும் அதாவது நல்லா நாளாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.